ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான vlog பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கான vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே மண்டேன vlog தான் பார்க்க போகிறோம். நகுல் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா தனேஷ் நகுலோடைய சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு விளையாண்டுட்ருக்காரு. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு புதினா சட்னி மாதிரி தான் செய்ய போகிறேன். புதினாவை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா தண்ணி வடிட்டு தண்ணி வடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஆயிலில் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நல்லா சுண்டை வதங்கி வரணும். புதினாயில் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் இருந்ததுனால புதினாவும் கொத்தமல்லி இலையும் ரெண்டும் கலந்து இந்த சட்னிக்கு அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நல்லா அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடணும். அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். இப்போ வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை அது கூட பார்த்திங்கன்னா வதக்கி வச்சுருக்க புதினா இலையெல்லாம் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே சண்டே பார்த்தீங்கன்னா நகுல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஸ்கூலில் வச்சுருந்த கிளாஸில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது கிளியர் ஆகிட்டு இப்போ செகண்ட் லெவலுக்கு இன்றைக்கி சண்டே வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நகுல் எழுதுகிற எக்ஸாம் அந்த குறிப்பிட்ட எக்ஸாமுக்கான ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு போய் அட்டன் பண்ணணும். இந்த லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல் வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம் இந்த லெவல் எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. நகுல் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஸ்கூலில் எக்ஸாம் எழுத வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபிஷ் எடுத்துகிட்டு மீன் குழம்பு பாதி வச்சுட்டு பாதி வந்து வறுவலுக்கு போட்டுட்ருக்கேன். மசாலாலாம் தடவி ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃபிஷ், அது கூட ஃபிஷ் மீன் குழம்பு, அது கூட பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் வச்சு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நகுலுக்கு ரொம்ப பிடிக்கும். தனேஷ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு விளையாண்டுட்ருக்காரு. டாய் வச்சு ஒரு பாட்டுக்கு பார்த்திங்கன்னா உட்காந்து விளையாண்டுட்ருக்காரு. நாங்கள் அப்பாக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இப்படி அழுத்தணும் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்ருக்காரு. மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு கடையில் போய் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆனியன் தோசை தான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு. லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிடுவேன். ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா நேற்று மீதியானது பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு மார்னிங்கே ஒரு 6 மணிக்கே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா களைஞ்சிட்டு இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அரிசி மாவு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா அரிசியை அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா துணியெல்லாம் நேற்று போட்டு துணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து காஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா சண்டே அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா மாவு வந்து தீர்ந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு மார்னிங்கே பார்த்திங்கன்னா கையோட அரைச்சி வச்சுட்டேன். அப்போ தான் அடுத்தடுத்து நாளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் போயிட்டு வந்து இந்த மாதிரி காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். கேரட், அது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாத்துக்குடி, பொமக்ரேனட், பப்பாயா, கீரை இருந்தது, மணத்தக்காளி கீரை, அதெல்லாமே தாங்க இருந்துச்சு. உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு வேணுங்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. பழம்
பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தோம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நாளைக்கு பருப்பு சாம்பாரில் போடுறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா நேற்று அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கீழே பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன் மணத்தக்காளி கீரை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொரியல் அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குறேன். ஆயிலில் சின்ன வெங்காயம் வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சைடில் பார்த்திங்கன்னா இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வந்துருச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் நல்லா பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. இது சாப்பாட்டோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பாதி இருக்குது, அது வந்து சட்னி அரைச்சிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு. சாம்பாருக்கு வேணுங்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. பருப்பு வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் போட்டு ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சு தண்ணி இருந்தது, அதனால் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரசம் வைக்கவும் வச்சுக்கலாம். நான் வந்து ரசத்துக்கு தனியாக தக்காளி ரசம் மாதிரி வைக்க போகிறேன். அதனால் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு ஊற்றிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா சமைச்ச பாத்திரமெல்லாம் இருக்குது. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பாத்திரமும் பார்த்திங்கன்னா விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கில் அதிக சாமானம் பார்த்திங்கன்னா சேராது. இப்போ சாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா கழுவி வச்சாச்சு. தேங்காய் இருந்தது, அதை பார்த்திங்கன்னா இட்லிக்கு பருப்பு சாம்பார் கூட தேங்காய் சட்னி அரைக்கலான்ட்டு தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருந்தேன். பாதி புளி பார்த்திங்கன்னா குழம்புக்கு பாதி ஊற்றிட்டேன். மீதி பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வைக்கலான்ட்டு ரசத்துக்கு வந்துட்டு கரைச்சி வச்சிட்ருக்கேன். புளி பார்த்திங்கன்னா தேவையான அளவு கரைச்சிட்டு அது கூட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு ஜீரக மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா நுணுக்கி போடணும். ரசத்துக்கு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிட்டு அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி அதுக்குள்ளேயே போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கிட்டு போகிறேன். அது கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பூண்டு போட்டு ஒரு பல்ஸ் மோனில் போட்டு நல்லா திருப்பி விட்டோம் அப்படின்னா ரசத்துக்கு தேவையான ஜீரகம் மிளகு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா இதை கொதிக்க வச்சிடலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தாளிப்பு கொடுத்துட போகிறேன்.
ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, அது கூட பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார், சட்னி தான் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ண போகிறேன். அவங்க அப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா தனிஷ் நான் தான் பிளேட்டு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி என் கையிலேருந்து வாங்கிக்கிட்டார். அப்புறம் அது கூடவே தனிஷ் கையை பிடிச்சிக்கிட்டே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லைன்னா கீழே ஊற்றிடுவார். புளி பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புளியெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் உருண்டையாக பண்ணி ஜாரில் போட்டு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரசமும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் கொதி வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே லாஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயிலில் கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு அந்த ரசத்தில் கொட்டிடுவேன். நல்ல ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. தாளிப்பும் போட்டாச்சு. இப்போ நல்லா மூடி வச்சலாம் நல்லா வாசமாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அது கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், ரசம், பொரியலுக்கு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல். இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. கொடுத்து அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருக்குது. அதில் கிச்சனில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹாலில் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா தனிஷ், நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த சட்னி எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த பாத்திரத்தையெல்லாம் கீழே சிந்தி எல்லாம் சட்னியெல்லாம் கீழே எல்லாமே இறஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நகுல் கேரட் ஜூஸ் போடுறேன்னு சொல்லி நான் கட் பண்ணி கொடுத்தேன். ஜூஸ் போட்டுட்ருக்காரு. இந்த vlog பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.